ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நம்ம பழமொழி கதைகள் தான் பார்க்க போகிறோம். அதில் என்ன கதை பார்க்க போகிறோன்னா, நண்டுகளின் தீர்மானமாக. ஒரு குளத்துல நண்டுகள் எல்லாம் சேர்ந்து ஒன்றா வசிச்சுட்டு வந்துதான். அப்படி வசிச்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு டைம் ரொம்ப அங்கே கோடை காலம் இருந்துதான். கோடை காலம்னா ரொம்ப வெயில் காலங்கிறது தான் கோடை காலம்னு சொல்லுவாங்க. அப்போது குளத்துல இருக்கிற தண்ணி எல்லாம் வத்துற நிலைமைக்கு இருந்துதான். அதனால் எல்லா நண்டுகளும் என்ன முடிவு எடுத்தாங்கன்னா, இந்த இடத்துலேருந்து வேறு குளத்துக்கு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிவெடுத்தாங்க. அப்போ பொழுது ஒரு வயசான நண்டு மட்டும் என்ன சொல்லுச்சான், நம்ம இந்த குளத்துலையே இருப்போம், இன்னும் கொஞ்ச நாளில் நமக்கு மழை காலம் வந்துடும், அப்போ நம்ம குளத்துல அப்படியே தண்ணி வந்துடும், அதனால் எல்லாருமே இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஆனால் அதை ஒரு சில நண்டுகளில் ஏற்றுக்கலையாம். மற்ற நண்டுகள் ஏற்றுட்டு அங்கேயே அந்த குளத்துலையே இருந்ததாம். அப்படி இருக்கும்போது அந்த நண்டுகள் இந்த குளத்துலேருந்து வேறு குளத்துக்குன்னு சொல்லிட்டு போகலான்னு சொல்லி போகும்போது, அந்த குளத்துல இருக்கிற நண்டுகளில் என்ன சொல்லிச்சா, இது எங்களோட இடம், நீங்கள் வரக்கூடாது, உங்களோட குளத்துக்கே நீங்கள் திருப்பி போங்கன்னு சொல்லிடுச்சா. அதனால் அந்த நண்டுகள்லாம் வேறு வழி இல்லாமல் திருப்பியும் அந்த பழைய குளம் இருந்த இடத்துக்கே வந்துதான். அதுக்குள்ளே மழைக்காலமும் வந்துச்சான். அந்த குளத்துல தண்ணியும் நிரம்ப ஆரம்பிச்சுதான். அதனால் மற்ற நண்டுகள் எல்லாம் திருப்பியும் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருந்தான். அப்போது அந்த குளத்துல இருக்கிற அந்த மூத்த நண்டு, வயசான நண்டு என்ன சொல்லுச்சுன்னா, கிடைக்க போகும் பலாக்காயை விட கையில் இருக்கும் கலாக்காயே மேல் அப்படின்னு சொல்லி அந்த பழமொழியை சொல்லிச்சான். இதனோட அர்த்தம் என்னென்னா, நம்ம கையில் ஒரு பொருள் இருக்கும், அந்த பொருளே ரொம்ப சிறந்தவையாக இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அதை விட சிறந்தது கிடச்சிக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நினச்சிட்டே நம்ம கையில் இருக்கிற விஷயத்தையும் நம்ம விட்டுருவோம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம கிடைக்கிற விஷயத்தை நம்ம நல்ல விதமாக அதை பயன்படுத்த கற்றுக்கணும். இந்த கதை உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்த கதையில் சந்திக்கலாம். தேங்க்யூ குட்டீஸ். பாய் குட்டீஸ்.